திரிஷாவை கூப்பிட்டு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சமூகத்தை கெடுத்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. பொன்னியின் செல்வன் ஹிட்டுக்கு அப்புறமேல் ஜெயமணி கூடும்போது ஓகே சார் பண்ணலாம் சார் போகிறாரு. கதையை கேட்டோன்னு அவர் பயப்படுறாரு. டியூடை பொறுத்த மட்டுமே வந்து ஒரு தவறான ஒரு கதை. அந்த கதையில் இவர் பிரதீப் நடித்தது மிகப்பெரிய இன்னொரு தவறு இல்லை. அதுதான் பணம் முக்கியம்னு குறிக்கோள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் 60 அசிங்கமான படத்தை கூட எடுக்கலாம். நீங்கள் வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். டியூட் திரைப்படம் பத்தி பல நெகட்டிவான விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கப்பா. ஸோ டியூட் மேல் வைக்கப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள், இதை எப்படி பார்க்கலாம்? டியூடு படமே நெகட்டிவான படம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த கதையே வந்து ஒரு தப்பான கதை. ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து பல விதமான ரூட்டில் அவங்க லைஃப் அவங்களே கெடுத்துக்கிட்டு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இப்படி ஒரு படம் வர்றது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். அதுவும் பிரதீப் ரங்கநாதங்கிற நீங்கள் வளர்ந்து விட்ட ஒரு நடிகர். ஸோ வளரும் நடிகர்னால் கூட பரவாயில்ல, வளர்ந்து விட்ட ஒரு நடிகர். அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் கிளப் வச்சுருக்காரு. ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 2K கிட்ஸ் அப்படிங்கிறது 2K கிட்ஸுக்கு இந்த ஜென்ரேஷனில் என்ன நடக்குது, யாரை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கன்னே தெரியாத ஒரு வயசில் இருக்கிற பசங்க, பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி. இப்போ அப்படி இருக்கிற பசங்களை வளர்ந்து விட்ட ஒரு நடிகரை, பேசிக்கலாக இயக்குனர் வேறு அவர். அப்போ இப்படி ஒரு கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணலாமா? வசூலுங்கிறது வேறு. நீங்கள் இன்றைக்கி கிட்ட 100 கோடிலாம் தாண்டி போயிடுச்சு. பணம் வந்து ஒரு முக்கியம் கிடையாது. சமூகத்தை கெடுத்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இது வந்து இப்போ இந்த சமூகத்தில் மிகப்பெரிய சீரழிவான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிற பீரியடில் நீங்கள் இப்படி ஒரு படத்தை கொடுத்து, இது பெருமைக்குரிய விஷயமே கிடையாது. இதை வந்து தயாரிப்பு நிறுவனம் பிரதீப் ப்ரொமோஷன்லாம் பார்த்தா 100 கோடியை தாண்டிடுச்சு, பிரம்மாண்டமான படம் அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிக தவறான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் வந்து ஒரு நல்ல கதையும் நல்ல கதைனா நீங்கள் பெரிய டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த சொசைட்டியை திருத்துற மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இப்படி ஒரு நடக்குதா, இப்படி வேண்டான்னு சொல்லி வேற ஒரு ரீசன் ஒன்று சொல்லுங்கள். நம்ம அது சொன்னாலே போதும். நீங்கள் ஏன்னா லவ் டுடே பார்த்தீங்கன்னா மொபைலை வச்சுக்கிட்டு அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பார். ஒரே லைன் தான். முடிஞ்சால் மொபைல் அவட்ட கூட அவங்க நீங்கள் வாங்கி வச்சுட்டு பாருங்கள். 2 பேரும் எப்படி இருந்தால் ஒரு 3 நாள் ட்ராவல் பண்ணுங்கள். பட் இது நல்ல கண்டென்ட். இன்றைக்கி ஒரு ஃபேமிலியில் மொபைலில் பாஸ்வேர்டு போட்டுட்டு, இந்த பொண்ணோட பாஸ்வேர்டு அம்மா அப்பாவுக்கு தெரியாது, பையனோட பாஸ்வேர்டு தெரியாது, அவங்க பாஸ்வேர்டு தெரியல, ஒவ்வொருத்தர் பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிக்கிறீங்க. மொபைலில் என்ன இருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு லைன் லவ் டுடே எடுத்து அழகாக சொன்னார். படம் சூப்பர் போட்டு கலெக்ஷன் வச்சு அது ஒரு நல்ல மெசேஜ் சொன்னார். ட்ராகன் கூட பார்த்திங்கன்னா ஓரளவு நம்ம அஸ்வத் மாரிமுத்து அது ஒரு லவ் ஒரு மாதிரி கொண்டு வந்தார், ஓகே. பட் இது வந்து கீர்த்திஸ்வரன் பண்ணின அந்த ஸ்கிரிப்டு, அவர் வந்து சுதா குங்குராண்ட மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ஃபீமேல் டைரக்டர் இருந்து விழுவுறாரு, நல்ல விஷயங்கள் சொன்ன டைரக்டர். நீங்கள் அவங்களோட இந்த அசிஸ்டண்ட்டாக வரும்போது நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை சொல்லணும்? இப்போது நீங்கள் இந்த குரு மாதிரி இருக்கிற சுதா அவங்களையே வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறது மாதிரி, இப்படி ஒரு கதையை வந்து கொடுத்து அசிங்கப்படுத்துற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரி, அவர் ஃபஸ்ட்டு படம் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும், இண்டஸ்ட்ரியில் கொடுத்தா தான் நம்மளை வந்து திரும்பி பார்ப்பாங்க, அடுத்த படம் கிடைக்கும். அவர் ஆர்வக்கலரில் ஒரு கதையை சொல்லி பண்ணுறார், சமூகத்தை சீரழிக்கிற ஒரு கதையை சொல்கிறார். ஓகே, நீங்கள் ஒரு டைரக்டர் தானே, நீங்கள் அதான் 3 படம் சூப்பர் ஹிட் கொடுத்துட்டீங்க இல்லையா, சம்பளம் 20 கோடி வரைக்கும் கேட்குறீங்க, 100 கோடிக்கு மேலே 3 படமே கலெக்ஷன் ஆச்சு. அப்போது இந்த கதையை வந்து சமூகத்தை கெடுக்கிறத யங்ஸ்டர்ஸை பண்ணுறதான்ற விஷயத்தை ஃபில்டர் பண்ணணும். அதில் டியூடை பொறுத்த மட்டுமே வந்து ஒரு தவறான ஒரு கதை. அந்த கதையில் இவர் பிரதீப் நடித்தது மிகப்பெரிய இன்னொரு தவறு. இதுதான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய விமர்சனங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா இது ஒரு மட்டமான படம் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ டியூட் வந்து 100 crore ஒர்த்து இல்லையா? 100 crore ஒர்த்து இந்த கதையிலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அது ஓடுறது பிரதீப் ரங்கநாதன் இருக்க மட்டும்தான் அந்த ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து அள்ளியிருக்கு. 100 கோடிங்கிறது அவருக்காக வந்த கலெக்ஷன். ஏன்னா அவருக்கு இன்றைக்கி இருக்கிற மவுஸ் அந்த மாதிரி. அப்போ அந்த மவுஸில் வந்து நீங்கள் வந்து நல்ல கதையம்சோடு நீங்கள் லவ் டுடே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த படம் ஹிட்டாக கலெக்ஷன் 200 கோடிக்கு மேலே தாண்டும் இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கணும் இங்கே. ஸோ இப்போ இருக்கிற விமர்சனம்லாம் கண்டிப்பாக பிரதீப் பார்த்துருப்பார், எல்லா விமர்சனையுமே பார்த்துருப்பார். அடுத்து வரக்கூடிய படங்களை அவர் கண்டிப்பாக ஒரு ஃபில்டர் பண்ணார்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து வரக்கூடிய படம் விக்னேஷ் சிவனில் லைக் வருது, அது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட ட்ராவல் ஆகுது. இந்த ரிப்பேர் ஆன பேரை அதில் தக்க வச்சுக்குவார்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பிரதீப் ரங்கநாதன் ப்ரெஸ் மீட் அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த படம் நான் கதையை படிச்சுட்டு நான் பண்ண வேணாம்னு நினச்சேன், ஆனால் எல்லா இடத்துலேருந்தும் கீர்த்தீஸ்வரன் ஒரு பையன் நீங்கள் தான் பண்ணணுன்னு 100 தடவை எனக்கு வந்து கால் வந்துகிட்டே இருந்தது,
ஃபைனலாக எனக்கு மைத்ரி ஆஃபீஸ்லேருந்தும் ஒருத்தர் டேரெக்டாக கால் பண்ணாங்க, அதனால தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னே வந்து அவர் சொல்லியிருந்தாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிஸ்னஸ் மேக்னேட்டுங்க. தயாரிப்பாளர் வந்து பல கோடிகளை போட்டு எடுக்கிறாங்கன்னா அவங்க போட்ட பணத்தை டபுள் எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் போட்ட பணம் போனாலும் பரவாயில்ல, நல்ல சமூக சிந்தனையோட படத்தை பண்ணணும் தயாரிப்பாளர் வரமாட்டாங்க. ரொம்ப ரேராக இருக்காங்க தயாரிப்பாளர்கள். இப்போ அவங்க இன்றைக்கி பிரதீப் ஓகே தமிழ் இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கார், போட்டால் பணத்தை இப்போ போடுறத விட 35 கோடி தான் பட்ஜெட் ஏதோ எடுத்தாங்க, கிட்ட 100 கோடிக்கு மேலே தானே ஒரு 3 மடங்கு லாபத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அது அவங்களுடைய இந்த பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு வந்து ஹீரோ ப்ரூவ் பண்ணவர், நீங்கள் இந்த டியூட்டை ஒரு புதுமுகம் பண்ணியிருந்தாங்கன்னா பல சரி, இந்த கதை ஏன் புதுமுகம் வச்சு அவங்க பண்ணலை? பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தலாம் இல்லையா? ஏன் பண்ணல அவங்க? அங்கே தான் இவங்க வந்து யோசிக்கணும் பிரதீப். இப்போ டைரக்டர் கீர்த்திஸ்வரன் சொல்லி எல்லா பேரும் நீங்கள் வந்து கதையை படிச்சிட்டீங்க, கதை சரியில்லை பண்ண வேணான்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அதுலேருந்து விளையிருக்கலாம். ஒரு படம் ஹிட்டு கொடுத்து நீ சம்பளத்தை ஏற்றோட கெட்ட பேர் வாங்குறதோட அந்த படத்தை அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. இப்போ பிரதீப் ரங்கநாத் ஏது பண்ணார்? நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஜாலியாக போகுது, என்டர்டைன்மெண்ட்டாக போகுது, 100 கோடி கலெக்ஷன் இருக்கலாம், நீங்கள் விட்டுருங்க. அதனுடைய கண்டென்ட் ஜூஸை மட்டும் எடுங்க. நீங்கள் சமூகத்துக்கு சீரியலான ஒரு கதையில் சொல்ல வரீங்க, அது மிகப்பெரிய தவறு இல்லையா? அதனால் கீர்த்திஸ்வரன் வந்து ஃபஸ்ட்டு முன்னால் அவர் சொல்லியிருக்கார், அது பிரதீப் அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போது சமூகத்துக்கு சீரழிவான ஒரு படத்தை மைத்ரி தயாரிக்குமா? எவ்வளோ பெரிய பேனர் அவன் தயாரிச்சிருக்காங்கல்ல. தயாரிக்குமானா நீங்கள் இந்த படம் வரதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் தான் நமக்கு ஓகே நியாயமாக இருந்திருக்கும். ஸோ தயாரிச்சிட்டாங்க, படம் ஹிட் ஆகிடுச்சு, மிகப்பெரிய லாபத்தை சம்பாரித்து கொடுத்துருச்சு. ஸோ தெலுங்குலேயும் படம் ஹிட் ஆகுது. அவங்க அதான் சொல்லல, அவங்க பிஸ்னஸ் மோட்டிவ் அதுதான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க மேலே தவறு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ சீட்டாரன் கூட கிளப்பில் போய் விளாட்றான்னா 1000 ரூபா சொல்லா 2000 எடுக்கிறேன்னு தான் பார்ப்பான். 1000 ரூபா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டான் இல்லையா? சீட்டாரன் போக மாட்டான் இல்லையா? அந்த கதை தான் இது. ஸோ மிகப்பெரிய கேம்லிங் தான், ஒரு கேம் தான். அந்த கேமில் வந்து நல்ல விதமான கேம்ஸ் நிறையா இருக்குது, டாஸ்க் இருக்குது, நீ அதுக்குள்ளே விளையாடலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ ஆணவ கொலையை தூண்டுதா டியூட்? இல்லை, அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 படம் தீபாவளிக்கு வரும்போது பைசனை பார்க்காதீங்க, டியூடை பாருங்கள் அப்படின்னு நிறைய மேட்டர்கள் பேசப்பட்டுச்சு. பைசனை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணுன்னு நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து குட் படமாக, ஃபீல் குட் படமாக, ஒரு மெசேஜ் உள்ள படமாக, சமூகத்துக்கு தேவையான படமாக பைசன் பேசப்பட்டு கலெக்ஷன் அள்ளிட்டுருக்கு. பட் இந்த இதில் தான் ஆணவ கொலை இருக்குமா, ஜாதி பிரச்சனை கொண்டு போவாங்களா பைசன்லாம் தான் எதிர்பார்த்தாங்க. அது டோட்டலாக கலரே மாதிரி இருக்குது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பிரத்யேக படம் ஜாலியாக இருக்குன்னு பார்க்கும்போது அதில் தான் ஆணவ கொலை வச்சுருக்காங்க. இப்போ ஆதரிக்குமா அப்படின்னா நமக்கு அது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, பட் தவறான ஒரு விஷயம்தான் அது. ஓகே, ஏன்னா எல்லாருமே மனிதர்களுங்க, இந்த பூமியில் பிறந்தவரை எல்லாமே வாழக்கூடிய தகுதியுள்ள மனிதர்கள் தான் எல்லா பேருமே. இல்லை நீ பெரியவனா நான் பெரியவனா, கடவுள் ஒரு விஷயத்தை நீ பெரியவனா படைச்சிருக்காங்க, மற்றவர்கள் சுமாராக படைச்சிருக்கேன்னு அவங்களுடைய சூழ்நிலை எப்போனாலும் மாறும் இல்லையா? இப்போ உங்களுடைய படைப்பு வந்து நீங்கள் மற்றவர்களை கொல்றது கிடையாது. இப்போ நிஜத்தில் ஆணவ கொலை நிறைய நடந்துகிட்டு இருக்கு, அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் தான் சொல்ல வர்றேன். கீரைனா ரத்தம் சிகப்பாக தான் வரும், பச்சையாக வருமா நான் உங்களுக்கு கிடையாது. அதுதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அந்த கருத்தையும் வந்து டியூட்டில் வச்சுருக்காங்க. பட் அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக கொண்டு போனோம்னா அவங்க பொண்ணு லவ் பண்ணுறது வேறு ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயத்தை எண்டில் கொண்டு போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி விஷயத்தையும் தவிர்க்கணும். படங்கள் மூலமாக சினிமா நிறைய விஷயத்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவங்கள வேற ஒரு பாதையை கொண்டு போயிடக்கூடாது. டியூடி வந்து 2 விதமாக வேறு பாதையை கொண்டு போயிருந்தான் நினைக்கிறேன் நான். அண்ட் வந்து ஸ்டோரியே ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணுறது, ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுறது, ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே ஹீரோயின் மூவ் ஆன் ஆகி இன்னொருத்தங்க இது பண்ணுறது, ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற அந்த பிளாட்டே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது பல பேருக்கு. ஆனால் 2K கிட்ஸ் இதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? 2K கிட்ஸ் அவங்களுக்கு தெரியாதுங்க, அதுதான் சொன்னேன் இல்லையா? அவங்களுடைய உலக அனுபவம் தெரியாது, நல்லவங்க கிட்ட அவங்களுக்கு தெரியாது. அந்த வயசு கோளாறு, 18 வயசுக்கு மேலே என்ன பண்ணுன்னே தெரியாது. அதுதான் இந்த 15 வயசு வரைக்கும் பெட்ரோல் ஃப்ரீயாக, 16 வயசு ஆனதுக்கப்புறம் பயப்படுவாங்க பெற்றோர்கள், பேரண்ட்ஸ். எங்கே போவான் பையன், எங்கே போனானா, தண்ணி அடிச்சுட்டு வரானா, கஞ்சா அடிச்சுட்டு வரானா, சிகரெட் பிடிச்சோன்னே தெரியாது. லேட்டாக பயம் வரும். ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டு வருது, வேலைக்கு போயிட்டு வருதுன்னா பயந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு மற்றவர்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் தெரியாது. ஒரு பொண்ணை ஏமாத்துறனா பசங்க நல்ல விதமாகவே ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, சமூகத்தில் இன்றைக்கி அந்த நடக்கிற சில விஷயங்களை சொல்ல வரேன் நான் இதை. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து இது ஒரு தவறான ஒரு கான்செப்டுக்குள்ளே போய் அந்த இளைஞர்களை கெடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையில் தான் ரூட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் சரத்குமார் அவர் ப்ளே பண்ண அந்த அரசியல்வாதி ரோலுக்கு அவர் மேலே வைக்கும் விமர்சனமாக எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஒரு கேரக்டராக தான் நம்ம பார்க்க முடியும். அவர் மேலே நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அவர் ஒரு ஆக்டர், அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார். ஒருத்தர் கொலை பண்ணுன்னு சொன்னோம்னா நான் கொலை பண்ணுற கேரக்டரில் பண்ணுவார். அதுக்காக கெட்டவனாக மாறிட முடியுமா? கிடையாது. ஒரு ஸ்கிரிப்டு டைரக்டர் சொல்கிறார், அதை நடிக்கிறாங்க. அது நடிக்கலாமா வேணாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போது பிரதீப் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த சரத்குமார், நம்மளுடைய சிஸ்டர் ஆணவ கொலையில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோமே,
அது நாளைக்கு வெளியில் போனால் பேச விடுவேன். அது நம்ம வந்து சொசைட்டியில் யார், அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கார், சமூகத்தில் ஒரு பெரிய ஆள், ஸோ நல்ல மனிதர், நல்ல நடிகர். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்ல விதமாக சொல்கிறதுக்கு தான் பார்க்கணும். எந்த கேரக்டர் கிடைச்சாலும் பரவாயில்ல, பணம் வந்தாலும் பரவாயில்ல, நடிக்கிறது தவறு தான் சொல்ல வரேன். ஒரு பக்கம் சரத்குமார் நடிகர் கொடுத்த கேரக்டர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சோம்னா, இன்னொரு பக்கம் வந்து இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம கேரக்டர் அடிபடுமேன்னு அவர் யோசித்திருக்கணும். அதை கண்டிப்பாக அவர் அவாய்ட் பண்ணியிருக்கணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் அதை ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாடுல வந்து டியூடுக்கான நெகட்டிவ் விமர்சனம் இருக்குது. ஆந்திராவில் எப்படி பார்க்கப்படுது? இல்லை, ஆந்திராவில் வந்து கொஞ்சம் இது ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே ஒவ்வொரு மாறுதல் கொஞ்சம் இருக்கும். பட் சொசைட்டி நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரே மேட்டராக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்வைகள் தான் வித்தியாசப்படும். இப்போ நேட்டிவிட்டி மேட்டர்னா அங்கே ஜெயிக்காது. அங்கே தெலுங்கில் உள்ள மேட்டர் தமிழுக்கு பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும், அங்கே ஜெயிக்காது. அப்படி நிறைய படங்கள் தோல்வியில் சந்திச்சிருக்கு. பட் ப்ரொமோஷனுக்காக இவர் போய் பேசின விஷயங்கள் நிறையா பார்க்கப்படுது. ஸோ நாகராஜனா ஃபேமிலி வச்சு தான் நான் ஃபங்க் ஸ்டைல்லாம் வச்சுட்டு வந்தேன் பண்ணேன்னு சொல்லி அந்த கலாச்சாரத்தை வந்து மாதிரி பேசுறது. இப்போ அங்கே போனோன்னா நம்மளுடைய கார்த்தி சூர்யா கூட பார்த்தோம்னா அங்கே போனோன்னா அங்கே வேறு மாதிரி பேசுவாங்க, பட் இங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்படிங்கும்போது பிஸ்னஸ்னுடைய டாக்டிக்ஸ் தான் இது. ஒரு படம் அங்கே ஹிட் ஆகணும், அதற்கு அந்த வந்து அந்த கல்ச்சுரல் எப்படியோ அதை தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. பட் அது இருக்கக்கூடாது, வேணான்னு சொல்லுவேன் நான். எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். நம்ம அப்போ எல்லாமே ஒரே மாதிரி தானே. பட் இப்போ அந்த ஆந்திராவில் நிறைய ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இருக்குது. டியூட் வரதுக்கு முன்னாடி பேசினப்போ நீங்கள் டியூட் செம கதை, ஹிட் ஆகும், பிரதீப் ரங்கநாதன் வேற லெவலாக பண்ணியிருக்காரு, ஸ்டோரி சூப்பர்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே வந்து டியூட் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம்? இல்லை, சமூகத்தை சீரழிக்கிறது மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நம்ம அதை படம் ஹிட் ஆகுன்னு சொன்னால் ஹிட் ஆகிருக்கு. பிரதீப் நல்லா பண்ணியிருப்பான், நல்லா பண்ணியிருக்காரு, 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கு. நம்ம பேசின விஷயங்கள்லாம் நமக்கு ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு கதை இந்த கண்டென்ட்டோட போகுமா அப்படின்னா நிறையா விஷயங்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்த தகவலின் அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசும்போது நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆயிருக்கு அதில். பட் இப்படி ஒரு சமூக சீரியலான ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னா அதை கம்பெனியும் சரி டைரக்டர் ஹீரோவும் அதை வெளில சொல்ல மாட்டாங்க. நீ ப்ரொமோஷனில் என்ன சொல்கிற, ட்ரெய்லரில் நீங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணி போடுறாங்களா ஒரு படத்துக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுறாங்களா, அதில் நீங்கள் காமிப்பாங்களா? காமிக்க மாட்டாங்க. நான் படத்தில் ஹைலைட்டான ஒரு மேட்டர் இருக்கும், அதை அப்படி பொத்தி பாதுகாப்பு வச்சுட்ருப்பாங்க. படம் பார்க்கும்போது தான் தெரிய வரும் நமக்கு. அதை இப்போ இந்த விஷயம், நான் லவ் பண்ணுற பொண்ணு இன்னொருத்தையோட ஓடி போய் இன்னொருத்தரை லவ் பண்ணி அது கர்ப்பமாயிட்டு வருது, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சூப்பர் கதைங்கன்னு ப்ரொமோஷன் யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இதை டைரக்டர் நம்மகிட்ட ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சார் லவபிள் சப்ஜெக்ட் சார், அந்த பொண்ணு விரும்புது சார், இவன் வேணான்னு சொல்லிட்டான் சார், வேணான்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லிட்டான்ல போடான்னு சொல்லிட்டு இவன் பொண்ணொருத்தனை லவ் பண்ணிட்டு செட்டிலாக போகுது சார். அப்புறம் இவன் ஃபீல் பண்ணுறான் சார், இதான் சார் லைன், திரும்பி அந்த பொண்ணு ஏற்றுக்கு சார். இது சொல்லும்போது மொட்டையாக இருக்கும் கேட்குறதுக்கு. இப்படித்தான் நிறையா டைரக்டர்ஸ் வந்து இந்த ஒன்லைன் மட்டும் சொல்லி பல ஹீரோக்கள் வாழ்க்கையை கம்த்திருக்காங்க. 2025 இந்த படங்கள் நிறைய படங்கள் தோல்வி காரணம் இதுதான். உதாரணத்துக்கு நம்ம தக்லைஃப் எடுத்துக்கலாம், கங்குவா எடுத்துக்கலாம். ஏன் உங்களுக்கு அந்த படங்கள் போல? கமலஹாசன் அவர்கள் மணிரத்னம் மேலே வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. 87 நாயகன் படம் கொடுத்தாரு, வேறு லெவலில் கொண்டு காமிச்சு உலக நாயகனை. நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது நாயகனுடைய பார்ட் 2 மாதிரியே தான் இருக்கும். ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கமலஹாசன் ஹேர் ஸ்டைல் வந்து 80s நாயகன் படத்தினுடைய மாதிரியே வச்சுருப்பார். அப்போது படமே பார்த்தீங்கன்னா 5 ஜூன் ஜூலை 5 ரிலீஸ். அது 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபுல் பிக்சரே கமல் பார்க்குறாரு, சிம்பு பார்க்குறாங்க. முதல்ல சிம்பு கேரக்டரில் பண்ண வேண்டிய அந்த கேரக்டர் பண்ண வேண்டிய ஆளே வேறு, துல்கர் சல்மான். அவர் ஓகே கண்மணி படம் பண்ணார், மனித மேல் மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. கதையை கேட்டோன்னு ஆஃப் ஆகிறார் அவர், ஐயோன்னு துண்டகன்னு ஓடிப்பிட்டார் எனக்கு படம் இருக்குன்ட்டு. அப்புறம் ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன் ஹிட்டுக்கு அப்புறமேல் ஜெயம் ரவி கூடும்போது ஓகே சார் பண்ணலாம் சார் போகிறாரு. கதையை கேட்டோன்னு அவர் பயப்படுறாரு, அவர் அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகி வெளில போயிட்டார். சிம்பு மட்டும் கதையை கேட்கல மணி சார், ஏன்னா செக்க சுந்தரம் ஒரு படம் பண்ணியிருக்கார் ஆல்ரெடி. அப்போ மணி சார் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை, சிம்பு ஓகே சார் அப்படின்ட்டான். இதற்காக சிம்பு கடுமையான உழைப்பப்பட்ட 1 வருஷம் உழைப்பப்பட்டார், எந்த படமே கமிட் பண்ணாமல். அவர் கெட்ட பேர் தான் மிச்சமாச்சு, அவரும் படம் பார்க்கல. இதை நம்பி வந்து டோட்டலாக இந்தியா பூரா ப்ரொமோஷன் சுற்றுறாங்க, ஃபாரின்லையும் சுற்றுறாங்க. படம் ஆவோ இதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. பல கோடியில் கமலஹாசன் தண்ணி மாதிரி இறக்கிறாரு. அந்த படத்தின் மூலமாக தான் அவர் இன்றைக்கி ஃபுல்லாக கடனாளியை சிக்கி இப்போ நிற்கிறாரு. அவர் மணிசர் மேலே வச்ச நம்பிக்கையில் படம் பார்த்தவர் எல்லாமே வந்து அந்த படம் இப்படி கமலஹாசனை வந்து டோட்டலாக கேவலப்படுத்துறது மாதிரி இருக்கும். அதில் அதை மீடியாவில் பேசும்போது அந்த டைலாக் நம்ம சொல்ல முடியல நம்மளால், அப்படியே ஒரு டைலாக் இருக்கும் அசிங்கமாக. அப்புறம் திரிஷா கேரக்டர், திரிஷாவை கூப்பிட்டு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, அவ்வளோ மட்டமான ஒரு கேரக்டர் கொடுத்து. சிம்பு கேரக்டர் அதுக்கு டியூடாவது பரவாயில்ல போல மாதிரி நமக்கு தோணுது. இப்போ தக் லைஃபோட மிக்ஸ், அதாவது கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ மோசமான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தட்லாம் மாறணும்னு சொல்ல வரேன். நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நிறைய படம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓகே. அண்ட் வந்து பைசன் பார்க்க வேண்டாம், டியூடை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. ஆனால் பைசனில் வந்து டேரக்டர் எப்படி அமீர் அந்த ரோலுக்கு கேஸ்ட் பண்ணார், அவர் எப்படி அது நடித்தார், ஏதாவது பர்சனலாக அவருக்கு பிரச்சனை வந்ததா? கண்டிப்பாக அந்த கேரக்டர் பண்ணும்போதே மாரி சார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. அந்த 2 நிஜ கேரக்டர்ஸ், அந்த 2 கேரக்டர் எடுக்கும் போதே இந்த கேரக்டர் யார் பண்ணாலும் செதுக்குறாரு.
லால் கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஒரு கேரக்டர் ஓகே இது சாஃப்ட் கார்னர், ஓகே இது நியூட்ரலாக இருக்கும். பட் இந்த கேரக்டர் தான் பவர்ஃபுல் கேரக்டர், அமீர் பண்ணக்கூடிய கேரக்டர். இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகும், பேசப்படும். மாரி செல்வராஜ் வந்து அமீர்கிட்ட சொல்லும் போதே, கமிட் பண்ணும் போதே, சார் இந்த கேரக்டருக்கு நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு மாரி செல்வராஜ் அழுத்தமாக சொல்கிறார். காரணம் அமீர் கேட்குறாரு, என்னோட பெஸ்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்களே, ஏன் என்ன போய் சொல்கிறீங்க அப்படின்னு அமீர் சார் கேட்குறாரு. இந்த கேரக்டர் பண்ணி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டர்னு. எவ்வளோ பேர் பேச போகிறாங்க, எவ்வளோ பேர் ரிவெஞ்ச் பண்ண போகிறாங்க, எந்தளவுக்கு அட்டாக் பண்ண போகிறாங்கிறது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் அந்த 2 கேரக்டரையுமே பாசிட்டிவாக மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பார். அங்கே தான் ஹைலைட். நம்மளுக்கு அவருக்கு மேலே வந்து தனி மரியாதையே வரும். அங்கே ஆணவ கொலையெல்லாம் கூடாதுன்னு ஒரு விஷயத்தை அமீர் மூலமாக சொல்லியிருப்பார், மேரேஜ் பண்ணுற ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பார். பிரமாதமான சீன் அது. அந்த கேரக்டர் வந்து அமீர் சார் சொல்லும்போது அமீர் சார் என்னன்னு கேட்கும்போது, சார் இது படம் வந்ததுக்கு அப்புறமேல் நிறைய மேட்டரில் அட்டாக் பண்ணுவாங்க, அதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு மட்டும்தான் சார் இருக்குது, அதனால் நீங்கள் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்றார் அமீரை. ஓகே என் மேலே இவ்வளோ நம்பிக்கை இருந்தால் பண்ணுவோன்றாங்க. அமீர் சார் அப்படி தான் உள்ளே வர்றார். அமீர் சார் அந்த கேரக்டர் இன்ன வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. ஒரு அருமையான ரோல் கேரக்டர் அதை. மற்ற எந்த நடிகர்கள் பண்ணாலுமே இதோட பண்ணுறாங்க பண்ணலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த கேரக்டர் தூக்கி நிப்பாட்டக்கூடிய இந்த பாண்டியராஜா கேரக்டர் நீங்கள் மட்டும்தான் முடியும். எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி தான் எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ படம் வெளிவந்ததுக்கு பிறகு ஏகப்பட்ட எதிர்ப்புகள். அந்த 2 கேரக்டர் நிஜ கேரக்டர் இல்லையா? இப்போ நிஜ கேரக்டர் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, சாதியை தூண்டுறீங்களா பண்ணுறீங்களான்னு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் மாரி செல்வராஜுக்கு, ரஞ்சித்துக்கு, இந்த பக்கம் அமீருக்கு எப்படி நடிக்கலான்ட்டு. பட் இங்கே சாதியை ஒழிக்கணுங்கிற விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்காரு இந்த படத்தின் மூலமாக. பைசனில் சாதியை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. ஆழமாக சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை. அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் மாரி செல்வராஜ் அவர்களை. இந்த கேரக்டர் நடித்த அமீரை பாராட்டினதை. ஸோ தில்லு வேணும் முதல்ல. இப்படி ஒரு அருமையான ஒரு கண்டென்ட்டை கொடுத்து பைசன்லாம் வந்து பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஓகே. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் மேலே இன்னொரு விமர்சனமும் இருக்குது. அவரோட படத்தில் வந்து போர்ட்ரேல் ஆஃப் விமனே வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் கோமாளி எடுத்தார், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் வந்து மூவ் ஆன் ஆகி கல்யாணம் பண்ணுற மாதிரி. அப்புறம் லவ் டுடேலையும் எப்படி காமிச்சாங்கன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட இருக்கிற மாதிரி, ஃபைனலாக அந்த ஃபோட்டோ மார்ஃபிங்கு அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணாங்க. டிராகன்லேயும் வந்து கூடவே இருந்துட்டு அனுப்பமா வந்து இவங்களை விட்டுட்டு போய் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. டியூடுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான். பிரதீப் ரங்கநாதனோட படங்களில் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு பல ஆடியன்ஸே கேட்குறாங்க. நானும் தான் கேட்குறேன், அதுதான் வேணான்னு சொல்ல வர்றேன். நீங்கள் பெண்களை வந்து நீங்கள் வந்து அருவருப்பாக அசிங்கமாக காட்டவே கூடாது. அவர்கள் இல்லைன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி படங்கள் தான் 100 கோடி இப்போ அடிச்சிருக்கேன். இல்லை அதுதான் பணம் முக்கியம்னு குறிக்கோள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் அருவருப்பான அசிங்கமான படத்தை கூட எடுக்கலாம். நீங்கள் அதற்கு நம்ம இண்டஸ்ட்ரி கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். இதை பிரதீப் ரங்கநாதன் மாதிரி வந்து இப்படி கருத்து இந்த மெசேஜ் உள்ள மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி கோமாளியில் பண்ணாங்க, லவ் டுடேலேயும் அந்த மாதிரி தான் கொண்டு போனார். நீங்கள் ட்ராகனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கைடல் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வேற ஒருத்தனோட இருந்தேன், ஆனால் இங்கே உனக்கு பிடிக்குன்னு சொல்கிற மாதிரி தான் டைலாக் வேறு போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த பொண்ணு எந்த பொண்ணை தான்டா கல்யாணம் பண்ண யாரையோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிற மாதிரி வச்சுருப்பார். ஒன்றுமே புரியாது. இது டியூட்லேயே அப்படி தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள். அந்த பொண்ணு விரும்புது, நீ விரும்ப மாட்டேன்டா, முடிஞ்சு போச்சு சீனு. அப்புறம் போனதுக்கப்புறம் ஐயா பொண்ணு வேணுட்டு போகிறீங்க, அந்த பொண்ணு வேறு இடத்துல கூட போயிடுது. போயிட்டு பார்த்தோன்னா அது ப்ரெக்னென்ட் ஆகி வெளில வருது. அது தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தோன்னா ஒரே ஃபேமிலியில் 3 பேரும் ஒன்றா இருக்கீங்க வேறு. இது என்ன இது? அப்போ மேற்கொண்டு இப்போ நடக்கிற ஒரு விஷயங்களை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தி அதை காட்டுறீங்க. ஸோ அது வந்து வேணான்னு சொல்ல வரேன் நான். இதை நீ ஒரு ஹீரோயின் எடுத்துங்க, 2 ஹீரோயின் எடுத்துங்க, தவறு இல்லைங்க. நீ 5 ஹீரோயின் கூட போடுங்க நீங்கள் ஹீரோவுக்கு, தப்பு இல்லைங்க. அது கரெக்டான ஒரு வேலை நீங்கள் சொல்லணும். நீங்கள் காரணம் சொல்லணும். நீங்கள் காரணம் சொல்லாமல் ஒன்றை பிடிக்கல வேறு இடத்தையும் கூட இருப்பேன், அப்படியே அவனும் வேணாம் நான் உங்கள்கிட்ட திரும்பி வந்துடுறேன்னு சொன்னால் எப்படி அது? பட் இந்த சமூகத்தில் நடந்துட்டு இருக்குது, அதை நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டி இன்னும் அதிகப்படுத்துறீங்கன்னு சொல்ல வரேன் நான். இதை அப்படி ஒரு விஷயம் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வான ஒரு கிளைமாக்ஸை வைங்க. அப்போது இப்படி இருக்குமா, ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மக்கள் புரியுற மாதிரி இருக்கணும், அதை கன்வே பண்ண வைக்கணும். நீங்கள் அது தவறுறீங்க. இதை மீறி நீங்கள் கலெக்ஷன் 100 கோடி பெரிய கலெக்ஷன் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் 50 கோடி சம்பளங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது நீங்கள் மக்கள் வந்து வேண்டான்னு இப்போ நீங்கள் டியூடி ஃபேமிலி அந்த படத்தை ஃபேமிலியோட யாராவது போய் பார்க்க முடியுமா? யாரும் ஃபேமிலியோட போகலை. இந்த வயசு திரும்ப சொல்லணும்னா அந்த 18 to 22 வயசு பசங்க தான் உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த பசங்க நாளைக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கும்போது டியூடை போய் அவங்களுக்கு பிறகு குழந்தைய கூட்டிகிட்டு காமிக்க சொல்லுங்கள், ஐயோ வேணாமாங்க. ஏன்னா இன்னைக்கு பண்ண தவறு உங்களுக்கு தெரியாது. இதை நம்ம வந்து பெரிய சமூகத்தை போய் திருத்த முடியாது யாருனாலையுமே. ஆனால் கெட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லலாம். நீங்கள் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் பெர்ஃபார்மன்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, ஸ்டோரி லைன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் அவர் இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆவாரா? ஒரு வந்து என்ன சொன்னால் டைம் அவருக்கு வந்து அதிர்ஷ்ட காற்றை அடித்து கோபுர உச்சியில் போய் நின்றுட்டுருக்கார். இதுதான் மேட்ரு. தொடர்ந்து இப்படி பண்ணார்னா
கோபுரத்தில் தூக்கி அடிச்சானா கீழே போய் விழுந்துருவார். அப்போ திரும்பி எந்திரிக்க முடியாது. ஒரு பீரியட் தான். நீங்கள் ஒரே பேட்டர்ன் நீங்கள் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபார்மெட்லேயே பண்ணுறாரு. அப்படியே தனுஷை பார்த்தது மாதிரியே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி சார் பண்ணக்கூடிய ஸ்டைல் அத்தனையுமே தூக்கி நீங்கள் பண்ணுறீங்க. பட் இன்றைக்கி இருக்க இந்த 2K கிட்ஸ் ஜென்சி கிட்னு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பேரே மாறிடுச்சு. இப்போ 2K கிட்ஸ் இப்போ கிடையாது, ஜென்சி கிட் மாறுது. அப்போது நீங்கள் பண்ணுறது பூரா ஒரு லிமிட் வரைக்கும் தான் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் ஒரே விஷயத்த பண்ணிங்கன்னா பிரதீப் இவ்வளோ தான், அவன்கிட்ட ஸ்டஃப் இவ்வளோ தான் தூக்கி அடிச்சிருவாங்க. நீங்கள் உங்ககிட்ட திறமை இருக்குது. நீங்கள் அதாவது ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் புது விஷயத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குது எல்லாமே. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தக்க வைங்க. நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். ஜென்சி கிட்ட உங்ககிட்ட இப்போ நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கொண்டாடுறாங்க. எல்லாமே ஒரு டைமில் கொண்டாடுவாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்கே கொண்டாடிட்டு இருந்தாங்க. பிஆர் எடுத்து பின்னாடி ஒருத்தன் வந்தானா உங்களை தூக்கி அடிப்பாங்க. இதுதான் இன்றைக்கி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மிகவும் நடக்குதுன்னா 2 நாள் பேசப்பட்டுட்டு இருக்கோம். 3ஆம் நாள் வேறு விஷயம் நடக்கும்போது இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. அந்த விஷயத்தை பேச ஆரம்பிப்பாங்க. இது நேச்சுரல். அப்படி தான் ஒரு ஹீரோக்குமே. அதனால் நல்ல ஒரு டைம் இருக்குது. லக்கி போய் உட்காந்துருக்கீங்க, மேலே போய் கோபுரத்தில் உட்காந்துருக்கீங்க. அழகாக நீங்கள் பாருங்கள், கீழே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். அழகான ஒரு கதையை கொடுங்க அப்படின்னு தான் சொல்ல நம்ம விரும்புவோம். ஓகே சார். ஸோ டியூட் எப்படி அப்படின்றது உங்கள் பார்வை நீங்கள் சொன்னீங்க. அவரோட நடிப்பில் அடுத்து லைக் வரப்போகுது. அது எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.